கைஸ் நம்ம சாம் கரன் ஐஎல் ஒரு ஆல் கிரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு பேட்டிங் போலிங்னு. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதை தவிர ஐபிஎல் 2025 கோசம் நம்ம தல தோனி அவரோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப சேனலுக்கு போய் இந்த வீடியோ இன்னும் லைக் கொடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் மெயினான விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி விஜய் ஹசாரே டிராஃபில நம்மளோட ஸ்ரேயஸ் கோபால் அதுவும் செமிஃபைனல்ல கர்நாடகா கிட்டத்தட்ட இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். கைஸ் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கர்நாடகாக்கு இன்னும் 90 ரன் தான் வேணும் இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு. வின் பண்ணாங்கன்னா ஃபைனலுக்கு வருவாங்க. கூட மகாராஷ்டிரா வின் பண்ணாங்கன்னா அந்த சைட்ல மகாராஷ்டிரா கர்நாடகா ஃபைனல் இருக்கும். எப்படி இருக்கும், வேற லெவலில் இருக்க போது. ஆனா நம்ம ஸ்ரேயஸ் கோபால் இந்த செமிஃபைனல்ல 10 ஓவர் போட்டிருக்காரு. வெறும் 36 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. 2 விக்கெட் முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் எக்கானமி வெறும் 3.6. ஓவராலா இந்த விஜய் ஹசாரே டிராஃபி ஃபுல்லாவே அவர் 8 இன்னிங்ஸ்ல 16 விக்கெட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அந்த லீடிங் 5 விக்கெட்ஸ் அதுக்குள்ள இருக்காருங்க ஸ்ரேயஸ் கோபால். அதை தவிர ரீசெண்டா நம்ம ஜெமி ஓட்டனுமே கலக்கிருக்காரு. நேற்று நடந்த மேட்ச்ல அவங்க டீம் என்னதான் தோத்துருந்தாலும் அவர் பினிஷிங்ல உள்ள வந்து வெறும் 14 பால்ல 32 ரன் அடிச்சிருப்பாரு. அதுல 3 பவுண்டரி 1 சிக்ஸர் அடங்குங்க. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் 230 மேல அடிச்சிருக்காரு ஜெமி ஓட்டன். அதே மேட்ச்ல அவரோட பவுலிங்ல கலக்கிருந்தாரு. மொத்தமா பார்த்தா 4 ஓவர் போட்டிருந்தாரு ஜெமி ஓட்டன். என்னதான் 35 ரன் விட்டு கொடுத்திருந்தாலும் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுவும் அவரோட பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு கைஸ். அண்ட் ஒரு மேட்சுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 160 கன்ஃபார்மா பார்த்தா அவரோட பேட்டிங் ஸ்ட்ரைக்ல விளையாடுறாரு. அண்ட் அப்ப அவர் ஒரு பால் எங்க சிக்ஸர் பவுண்டரிஸ் தாங்க அடிக்கிறாரு முக்காவாசி. ஜெமி ஓட்டன் மேல எக்ஸ்பெக்டேஷன் ஏறிட்டே போதுங்க. ஐபிஎல் கிட்டத்தட்ட நெருங்க போது. இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்கு ஐபிஎல் 2025க்கு. அதுக்கு முன்னாடியே வேற லெவல் ஐபிஎல் கிளம்புதுங்க. இன்னொரு பக்கம் ஜெமி ஓட்டன் கலங்குறாருன்னா, இந்த பக்கம் நம்ம சாம் கரன் ரீசென்ட் டைம்ஸ்ல பெருசா எந்த ஒரு ஃபார்முலையும் இல்லைங்க. அவர் ஒயிட் பால் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப அண்ட் ரீசெண்டா சாம்பியன் டிராபி ஸ்குவாட் அறிவிச்சிருப்பாங்க இங்கிலாந்து. அதுலயுமே அவர் பேர் இருந்திருக்காரு. அவர் விளையாடின கிரிக்கெட்லயுமே பார்த்தோன்னா பெருசா எந்த மேட்சஸ்லயும் அவர் எதுவுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரா கேட்டீங்கன்னா இல்லதான் சொல்லணும். அவரால் பெருசா எதுவுமே பண்ண முடியலங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. ஆனா இப்ப அவர் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருங்க. பேக் டு பேக் மேட்சஸ்ல சாம் கரன் ஆன் ஃபயர் தான் சொல்லணும். யுஏஇல நடக்கிற ஐஎல் T20 தான் சாம் கரன் கலக்கிட்டு இருக்காருங்க. சாம் கரன் அந்த லீக்ல பார்த்தா டெசர்ட் வைப்பர்ஸ் டீமுக்கு சொல்றாரு. நம்ம மதிஷா பார்த்தா லாஸ்ட் இயர் அந்த டீம் தான் விளையாட்டு இருப்பாரு ஐஎல் T20ல. அந்த டீம் தான் பார்த்தா சாம் கரன் இந்த சீசன்ல பிளே பண்றாரு. பிளே பண்ண 2 மேட்ச்லயுமே சாம் கரன் தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்ல அவரோட பேட்டிங்ல கலக்கிருந்தாரு. இன்னொரு மேட்ச்ல அவரோட பவுலிங் பேட்டிங் ரெண்டுத்தையும் சேர்த்து கலக்கிருக்காருங்க. முதல் மேட்ச்ல பொறுத்தவரையும் சாம் கரன் அவரோட பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல நினைக்கும் போது அவர் பவுலிங் போட வந்தாரு. 4 ஓவர் போட்டு வெறும் 48 ரன் அடின்னு அவர் அடிச்சு கிழிச்சாங்க சொல்லணும். ஆனா அடுத்த இன்னிங்ஸ்ல அவர் பேட்டிங் வந்திருப்பாரு. வெறும் 37 பால்ல 50 ரன் சாம் கரன் அடிச்சிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா 2 பவுண்டரி 1 சிக்ஸர். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 135 அடிச்சிருப்பாரு. அந்த இன்னிங்ஸுமே பார்த்தா ஒரு நாட் அவுட்ல முடிச்சிருப்பாரு கரெக்டா. அவங்க டீமே மேட்ச் வின் பண்றதுக்கு சாம் கரனோட இந்த ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா குரூஷியலா இருந்திருக்கும். அதே மேட்சை விடுங்க, அடுத்த மேட்ச்ல வந்து குத்தாரு பாருங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த மேட்ச்லயே பார்த்தோன்னா 42 ரன் அவரோட பேட்டிங்ல 43 பால். அதுவும் பாத்தீங்கன்னா சேசிங்ல இருப்பாங்க டெசர்ட் வைப்பர்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா குரூஷியலா விக்கெட்ஸ் விழுந்தாலும் சாம் கரன் ஒரு பக்கம் ஸ்லோவா இன்னிங்ஸ் கொண்டு போய் இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு காரணமா இருந்திருப்பாரு. அதை தவிர அதே மேட்ச்ல பவுலிங்லயுமே ஒரு விக்கெட் எடுத்து அசத்தலா பண்ணிருப்பாருங்க. 3 ஓவர் வெறும் 12 ரன் மட்டும் தான் பவுலிங்ல விட்டு கொடுத்திருப்பாரு. அதுல ஒரு விக்கெட்டுமே எடுத்திருப்பாரு. பேட்டிங்ல 42 ரன் அடிச்சு பிளேயர் ஆஃப் த மேட்ச் விட சாம் கரன் வாங்கியிருப்பாரு. சாம் கரன் ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க. அவரோட ஃபார்ம் சிஎஸ்கேக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு பக்கம் ஜெமி ஓட்டன், இந்த பக்கம் சாம் கரன் கலக்கிட்டு இருக்காங்க. யார் சிஎஸ்கே பிளேயிங்ல விளையாட வைப்பாங்க, உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்க. அடுத்ததான் நம்ம தல தோனியோட அப்டேட் உள்ள போலாங்க. தல தோனி ஐபிஎல் 2025ல விளையாட போறாருன்றதே நம்மளுக்கு எல்லாருக்குமே பார்த்தா ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். பட் தல தோனியை பொறுத்தவரை ரீசெண்டா அவர் அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் இன்னும் ஐபிஎல் விளையாடுற அளவு எனக்கு ஃபிட்னஸ் இல்ல, நான் கொஞ்சம் என்னோட இதுலாம் மாற்ற வேண்டியது, கொஞ்சம் டயட்ல நான் இது பண்ணி அண்ட் அதனாலேயே பார்த்தீங்கன்னா தல தோனியை பொறுத்தவரை ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர அவர் டென்னிஸ் நிறைய விளையாடுறாருங்க. அந்த மாதிரி போட்டோஸ் அண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா கிடைச்சிச்சு. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இது பார்த்தா தல தோனி லேட்டஸ்டா பார்த்தா எடுத்தது. தல தோனியை பொறுத்தவரை இந்த ஐபிஎல் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பொறுத்தவரை பெருசா இந்த கிரிக்கெட்ன்றது உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் வரலங்க. இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அவர் கிரிக்கெட்ன்ற ஒரு விஷயத்தையுமே பார்த்தா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா அவர் பிசிக்கலா பாத்தீங்கன்னா ஆக்டிவா தான் இருப்பாரு தல தோனியை பொறுத்தவரையும். அவரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா நெட்ல பேட்டிங் பண்ற மாதிரி இந்த ஒரு போட்டோ காட்சி கைஸ், குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஒரு போட்டோ தான் தல தோனி நெட்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் என்ன பொறுத்தவரை இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ராஞ்சி கிரவுண்ட்ல பண்ற மாதிரி தான் இருக்கும். என்ன இதுவே சிஎஸ்கே ஃபேன்ஸை பொறுத்தவரையும் ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணும். ஐபிஎல் 2025க்கு தல தோனி அவரோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் தல தோனி ரொம்ப முக்கியங்க இந்த சீசன்ல. மேபி இதுவே அவரோட லாஸ்ட் சீசனா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லப்படுது. ஒவ்வொரு சீசனும் இதுதாங்க சொல்றாங்க, இதுதான் தலையோட லாஸ்ட் சீசன். ஆனா அவர் அடுத்த சீசனுமே விளையாடுறாரு. அண்ட் பாப்போம் தல தோனி இந்த வருஷம் என்ன பண்ண போறாருன்னு. அப்ப இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம நம்மளோட கிரிக்கெட் சேனலுக்கு புதுசானீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. கூட பார்த்துட்டு பெல் ஐகான் அமைக்க வச்சீங்கன்னா நான் போட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிபிகேஷனாக வரும். அப்ப இன்னொரு சந்திக்கும் முறை உங்களது வீடியோ பெறுவது நான் உங்கள் லரி.